Good morning students. CSIR Net July 2024 on the question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். For a quadratic form f of x, y, z belongs to r of x, y, z, we say that abc belongs to r3 is the 0 of f. If f of abc is equal to 0, then which of the following quadratic forms has at least one 0 different from 0, 0, 0 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் சொல்கிறாங்க, இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியல் நம்பர் R3லேருந்து நம்ம ஏபிசின்னு ஒரு வெக்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெக்டரை XYZக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 0 ஆகணும். அப்படி 0 ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஏபிசி வெக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து 0 ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் 0 டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குவாட்ரடிக் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த 4 குவாட்ரடிக் ஃபார்மில் XYZக்கு பதிலாக 0, 0, 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். 4 குவாட்ரடிக் ஃபார்மே நமக்கு 0 ஆகிடும். அப்படி இல்லாமல் நான் 0 வெக்டராக நம்ம சூஸ் பண்ணும்பொழுதும் இந்த 4 குவாட்ரடிக் ஃபார்மில் ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து 0 ஆகும் அப்படின்னு சொல்லி, அந்த குவாட்ரடிக் ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கலாம். இது பார்ட் பி கொஸ்டினாக இருக்கிறதுனால ஒரே ஒரு குவாட்ரடிக் ஃபார்முக்கு தான் நான் 0 வெக்டர் நம்ம சூஸ் பண்ணும்போதும் இதனுடைய வேல்யூ 0 ஆகும். அந்த குவாட்ரடிக் ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஆப்ஷனில் இந்த 4th ஆப்ஷன் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். அதாவது f of x, y, z அந்த குவாட்ரடிக் ஃபார்ம் என்ன அப்படின்னா x² + 2y² - 3z² இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1, 1, 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா XYZக்கு பதிலாக 1, 1, 1 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே 1² 1 ஆகும், இங்கே 2 × 1² நமக்கு 2 ஆகும், இங்கே 3 ஆகும் இல்லையா. இதனுடைய வேல்யூ 0 ஆகுது. அதாவது நம்ம நான் 0 வெக்டர் எடுத்துக்கிட்டோம், ஆனால் அந்த குவாட்ரடிக் ஃபார்ம் நமக்கு என்ன ஆகுது, 0 ஆகுது. அப்போ 1, 1, 1ங்கிறது 0 ஆஃப் கிவன் குவாட்ரடிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு எந்த ஒரு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த குவாட்ரடிக் ஃபார்முக்கு நான் 0 வெக்டர் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ 4th ஆப்ஷன் தான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இப்போ இந்த மாதிரி நமக்கு குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஒருவேளை இது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த டெஃபினேட்னஸ் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, குவாட்ரடிக் ஃபார்முக்கு பாசிட்டிவ் டெஃபினேட்டா, நெகட்டிவ் டெஃபினேட்டா, பாசிட்டிவ் செமி டெஃபினேட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், எந்த குவாட்ரடிக் ஃபார்முக்கு நான் 0 வெக்டர் வந்து 0வாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். இப்போ இந்த பாசிட்டிவ் டெஃபினேட், நெகட்டிவ் டெஃபினேட் எல்லாமே நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கவனிங்க, இதுதான் குவாட்ரடிக் ஃபார்ம். அதாவது x டிரான்ஸ்போஸ் AX அப்படிங்கிறது தான் குவாட்ரடிக் ஃபார்ம். இது பாசிட்டிவாக இருக்கும். எப்போ அப்படின்னா அதாவது ஃபார் ஆல் x நாட் ஈக்குவல் டு 0, இந்த எல்லா நான் 0 வெக்டாக இருக்கும், இதனுடைய வேல்யூ கிரேட்டர் தன் 0வாக இருந்தால் பாசிட்டிவ் டெஃபினேட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினேட் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இதனுடைய வேல்யூ, இந்த குவாட்ரடிக் ஃபார்முடைய வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஃபார் ஆல் x நாட் ஈக்குவல் டு 0, எல்லா நான் 0 வெக்டாக இருக்கும், இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 1 x நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் விச் x டிரான்ஸ்போஸ் AX வந்து ஈக்குவல் டு 0. அதாவது அட்லீஸ்ட் ஒரு நான் 0 வெக்டருக்காவது இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதாவது பாசிட்டிவ் டெஃபினேட் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0வாக இருக்கணும். பாசிட்டிவ் செமி டெஃபினேட் குவாட்ரடிக் ஃபார்முக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதே போல தான் நெகட்டிவ் டெஃபினேட்னா லெஸ் தன் 0, நெகட்டிவ் செமி டெஃபினேட்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு வரும்போது அட்லீஸ்ட் 1 நான் 0 வெக்டர், அட்லீஸ்ட் ஒரு நான் 0 வெக்டருக்காவது இதனுடைய வேல்யூ என்னவாகணும், 0 ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த நெகட்டிவ் செமி டெஃபினேட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்டெஃபினேட்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, குவாட்ரடிக் ஃபார்ம். இன்டெஃபினேட் மேட்ரிக்ஸுக்கு எந்த எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு சில வெக்டருக்கு இதனுடைய வேல்யூ கிரேட்டர் தன் 0வாக இருக்கும், ஒரு சில வெக்டருக்கு லெஸ் தன் 0வாக இருக்கும், ஒரு சில வெக்டருக்கு ஈக்குவல் டு 0வாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த 4 கேசஸ்லையும் இல்லாமல் இந்த 5th கேஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது இன்டெஃபினேட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு நான் 0 வெக்டர் சூஸ் பண்ணும்போது நமக்கு குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து 0 ஆகிற கேஸ் என்னென்ன கேஸு, இன்டெஃபினேட் குவாட்ரடிக் ஃபார்மாக இருந்தால் ஈக்குவல் டு 0ங்கிற அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் செமி டெஃபினேட்டாக இருந்தாலும் நமக்கு இது ஈக்குவல் டு 0, அதாவது நான் 0 வெக்டருக்கு குவாட்ரடிக் ஃபார்ம் 0 ஆகுது. அதே போல் பாசிட்டிவ் செமி டெஃபினேட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நான் 0 வெக்டருக்கு குவாட்ரடிக் ஃபார்ம் 0 ஆகுது. அப்போ இந்த 3 கேசஸில் நமக்கு குவாட்ரடிக் ஃபார்ம் இருந்ததுனா தான் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது என்னென்ன கேஸு, நம்மளுடைய கிவன் ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் எந்த குவாட்ரடிக் ஃபார்ம் நமக்கு ஆன்சராக இருக்கும், அது வந்து என்னவாக இருக்கணும், இன்டெஃபினேட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா செமி டெஃபினேட்டாக இருக்கணும். செமி பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய குவாட்ரடிக் ஃபார்ம் தான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இப்போ நம்ம ஆப்ஷனை 1 by 1 செக் பண்ணலாம். அதாவது அதாவது டெஃபினேட்னஸை நம்ம கிவன் 4 ஆப்ஷனுக்கும் 1 by 1 நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, x² + 2y² + 3z². இப்போ இந்த குவாட்ரடிக் ஃபார்முக்கான டெஃபினேட்னஸ் நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுவோம், இது கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் நம்ம நோட் பண்ணுவோம். அந்த மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூவை பொறுத்து இதனுடைய டெஃபினேட்னஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ண முடியும் இல்லையா. இப்போ இது கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், x, y, z
எக்ஸு ஒய் இசட் இப்படி நம்ம நோட் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து இங்கேயும் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் என்ட்ரி எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸ் ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் 1 ஆகும். நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே ஒய் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இசட் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. அந்த வேல்யூ எங்கே நம்ம நோட் பண்ணுவோம், இங்கே நோட் பண்ணுவோம். இப்போ பேலன்ஸ் உள்ள என்ட்ரிஸ் எல்லாமே 0 ஆகும். ஏன்னா இங்கே எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ்லாம் இல்லை இல்லையா, அந்த என்ட்ரி எல்லாமே என்ன ஆகும், நமக்கு 0 ஆகும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இதுதான் வந்து இந்த குவாட்ரடிக் ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸுக்கான ஐகன் வேல்யூ என்னவா எக்ஸிஸ்ட் ஆகுது, இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால டயகனல் என்ட்ரி தான் ஐகன் வேல்யூ. எல்லா ஐகன் வேல்யூவும் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, கிரேட்டர் தென் 0 இருக்குது. ஐகன் வேல்யூ எல்லாமே கிரேட்டர் தென் 0 இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மேட்ரிக்ஸ் என்னென்னு நம்ம சொல்லுவோம், பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதே போல் இந்த குவாட்ரடிக் ஃபார்மை பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்லுவோம். நம்ம என்ன செக் பண்ணணும், இன்டெஃபினைட்டாவோ இல்லை பாசிட்டிவ் செமி டெஃபினைட் இல்லை நெகட்டிவ் செமி டெஃபினைட்டாக இருந்தால் தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாம். என்ன குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர் மைனஸ் 2xy. இதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், எக்ஸு ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட் இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட்டு இங்கே மார்க் பண்ணுவோம் 1. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட்டு இங்கே மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இசட் ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா. இங்கே வந்து -2xy இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸ் இங்கே ஒய், அதே போல் இங்கே ஒய் இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த 2 என்ட்ரிஸும் நம்ம நோட் பண்ணணும். எப்படி நோட் பண்ணுவோம், இந்த டேர்மை இல்லையா -2 இருக்கு இல்லையா xyக்கான கோஎஃபிஷியன்ட், அதால் அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே போல் இங்கேயும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது இங்கேயும் -1 இங்கேயும் -1 அப்படின்னு ஆகும் இல்லையா. நம்ம -1 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே -1 இங்கேயும் -1, பேலன்ஸ் உள்ள எல்லா என்ட்ரியுமே நமக்கு 0 ஆகும். இப்படி தான் நமக்கு குவாட்ரடிக் ஃபார்முடைய மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம பாசிட்டிவ் டெஃபினைட்டாக நெகட்டிவ் டெஃபினைட்டானு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சிபல் மைனஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூவை பொறுத்து நம்ம செக் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு பிரின்சிபல் மைனர் வந்து நமக்கு என்ன, பிரின்சிபல் மைனர் ஆஃப் ஆர்டர் 1 வந்து நமக்கு 1 தான். இது கிரேட்டர் தென் 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் மைனர் ஆஃப் ஆர்டர் 2, இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா 2/2 மேட்ரிக்ஸ், அதனுடைய டிட்டர்மினன்ட். அதாவது பிரின்சிபல் மைனர் ஆஃப் ஆர்டர் 1 என்னவா இருக்குது, நமக்கு 1ன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, அது கிரேட்டர் தென் 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் மைனர் ஆஃப் ஆர்டர் 2 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 -1 -1 2, இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 1 2 is to 1 1 is 1 which is equal to 1 which is also greater than 0. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் மைனர் ஆஃப் ஆர்டர் 3 என்ன அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் இல்லையா, டோட்டல் வேல்யூ. இதை எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், 1 -1 0 -1 2 0 0 0 3, இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், ஃபஸ்ட்டு 1 நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ 2 3s are 6 6 - 0. நெக்ஸ்ட்டு இங்கே +1 ஆகும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ் நம்ம நோட் பண்ணுவோம், +ன்னு ஆகும். 1 -3 ஆகும், -0, லாஸ்ட் என்ட்ரி 0, அந்த டேர்ம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன, 6ன்னு வேல்யூ இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே -3 which is equal to 3, இதுவும் கிரேட்டர் தென் 0 இருக்குது. எல்லா பிரின்சிபல் மைனஸும் நமக்கு என்னென்னு இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இந்த குவாட்ரடிக் இந்த மேட்ரிக்ஸும் ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் தான், அதுக்கு கரஸ்பாண்டிங் குவாட்ரடிக் ஃபார்மும் ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் தான். அப்போ பி ஆப்ஷனும் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர் -2xy -2yz. இதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு நோட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நோட் பண்ணுவோம், எக்ஸு ஒய் இசட் எக்ஸு ஒய் இசட். தென் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே வந்து ஒய் ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே இசட் ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் 3. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ஒய் இருக்கு இல்லையா, எக்ஸ்ஒய்ங்கிறது எக்ஸ் இன்ட்டு ஒய், இந்த என்ட்ரி ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ், இந்த என்ட்ரி நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ இந்த எக்ஸ்ஒய்க்கான கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதை 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் -1, இங்கேயும் -1. அதே போல் இங்கேயும் -2 நமக்கு ஒய் இசட், எங்கே இருக்குது ஒய், இங்கே இசட், அதே போல் இசட் இங்கே ஒய். அப்போ இந்த 2 என்ட்ரிஸையும் நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கேயும் -1 இங்கேயும் -1, 2ஆல் டிவைட் பண்ணி, அதாவது ஒய் இசட்டுக்கான கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆல்
டிவைட் பண்ணி நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். பேலன்ஸ் உள்ள என்ட்ரிஸ் எல்லாம் இங்கே 0. இப்படி நமக்கு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதனுடைய டெஃபினைட்னஸ் நம்ம என்ன பண்ணலாம், பிரின்சிபல் மைனர் மூலமாக செக் பண்ண முடியும். பிரின்சிபல் மைனர் ஆஃப் ஆர்டர் 1 வந்து நமக்கு இங்கே 1. This is greater than 0. நெக்ஸ்ட் பிரின்சிபல் மைனர் ஆஃப் ஆர்டர் 2 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த மேட்ரிக்ஸுக்கான 2/2 மேட்ரிக்ஸுக்கான டிடர்மினன்ட் 1 -1 -1 2. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 1 2 is 2 1 1 is 1, which is equal to 1, which is also greater than 0. Then principal minor of order 3. இதை நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா given மேட்ரிக்ஸுக்கான டிடர்மினன்ட், ஹோல் மேட்ரிக்ஸுக்கான டிடர்மினன்ட்டு இப்போ 1 -1 0 -1 2 -1 0 -1 3. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே 1 2 3s are 6 1 1 is 1. அதே போல் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -1 × 3 -3, இங்கே 0 ஆகும். லாஸ்ட் என்ட்ரி இங்கே 0 இருக்கிறதுனால நமக்கு அந்த என்ட்ரி நம்ம நோட் பண்ண தேவையில்லை. இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், 6 - 1 நமக்கு 5 ஆகும். -3 which is equal to 2, which is also greater than 0. அப்போ எல்லா பிரின்சிபல் மைனர்ஸும் நமக்கு greater than 0 இருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸும் ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் குவாட்ரடிக் ஃபார்மும் பாசிட்டிவ் டெஃபினைட்டு. அப்போ சி ஆப்ஷனும் இங்கே ராங். நெக்ஸ்ட்டு டி ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். x² + 2y² - 3z². தென் இந்த மேட்ரிக்ஸ், இந்த குவாட்ரடிக் ஃபார்முக்கான மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு நோட் பண்ணுறோம் அப்படின்னா x y z x y z. தென் என்ட்ரிஸ் எப்படி மார்க் பண்ணுவோம், x²க்கான கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1 இங்கே மார்க் பண்ணுவோம். y²க்கான கோஎஃபிஷியன்ட் 2 அதை நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். z²க்கான கோஎஃபிஷியன்ட் வந்து -3 அதை நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே இங்கே 0 0 தான் இருக்கும். நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்குது. தென் இதனுடைய ஐகன் வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது. அப்போ ஐகன் வேல்யூ வந்து பாசிட்டிவாக சில வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, சில வேல்யூ லெஸ் தென் 0 இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இன்டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு கரஸ்பாண்டிங் குவாட்ரடிக் ஃபார்மை இன்டெஃபினைட்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இன்டெஃபினைட் குவாட்ரடிக் ஃபார்மாக இருந்தால் தான் நம்ம கிவன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டு நம்ம ப்ராப்ளத்துக்கு. மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.